அரசு பள்ளி மாணவர்கள் 40% பேர் உள்ள நிலையில் மருத்துவக் கல்விக்கான 7.5% இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று பேராசிரியர் பிரபா கல்விமணி கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் நீதிபதி கலையரசன் குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையிலேயே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக ஆட்சியில குறிப்பாக சட்டத்துறை அமைச்சராக இருந்த சண்முகம் அவர்கள் அப்போ 7.5 உள் ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொண்டு வந்தாங்க. கலையரசன் குழு பரிந்துரை அடிப்படையில அந்த பரிந்துரை கூட குறைந்தபட்சம் 10 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குறைந்தபட்சம் 10 விழுக்காடு கூட கொடுக்காம 7.5 தான் கொடுத்தாங்க. அது அடுத்த ஆட்சியில எல்லா இதுக்கும் அதை விரிவுபடுத்தியிருக்காங்கன்னு அதை வரவேற்கிறோம். ஆனா அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எவ்வளவுன்னா 40 விழுக்காடு இருக்காங்க அரசு பள்ளி மாணவர்கள். அப்ப 40 விழுக்காடு மாணவர்களுக்கு நியாயப்படி அந்த சமூக நீதி அடிப்படையில பாத்தீங்கன்னா 40 விழுக்காடு இடங்களை அவங்களுக்கு ஒதுக்கணும். அதே மாதிரிதான் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயும் ஏழை எளிய மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அதுல 15 விழுக்காடு மாணவர்கள் அதுல படிக்கிறாங்க. அப்போ 15 விழுக்காடு இடங்களை அவங்களுக்கு ஒதுக்கணும். அப்போ 40, 15, 55 போக மீதி 45 இடங்களை தனியார் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கலாம். அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்காக தனியா குழு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கலையரசன் குழு அறிக்கையே அரசு பள்ளிக்கான அறிக்கையே விரிவா இருக்கு. அது கிட்டத்தட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பொருந்தும். அதனால அந்த அறிக்கையின் அடிப்படையிலேயே இப்போ தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் 15 விழுக்காடு கொடுக்காட்ட கூட குறைஞ்சபட்சம் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 20 விழுக்காடு, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 7 இல்லைன்னா 8 விழுக்காடு, இந்த மாதிரியாவது உள் ஒதுக்கீடு கொடுத்தா அவங்களுக்கு ஓரளவு ஏழை எளிய மாணவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கும். கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்வதற்கான மாநில குழுவில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வருவாய் கொண்ட கோயில்களில் பரம்பரை அல்லாத அறங்காவலர்களை தேர்வு செய்வதற்கான மாநில குழுவின் தலைவராக மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். உறுப்பினர்களாக அர்ச்சனா கல்பாத்தி அகோரம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சம்பத், சுமதி ஸ்ரீ, வேல்முருகன் உள்ளிட்ட 5 நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையை நடிகர் தனுஷ் தீவிரப்படுத்தியுள்ளார். தமிழ்நாடு 40க்கும் மேற்பட்ட மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு தனுஷ் ரசிகர் மன்றத்துக்கு மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துமாறு அவர்களுக்கு தலைமையிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கோவையில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் தனுஷ் நண்பர்கள் நற்பணி இயக்கம் தொடங்கவும் உறுப்பினர் சேர்க்கை நடத்தவும் பணிகள் தொடங்கியுள்ளன. கோவையில் 10 தொகுதிகளிலும் தனுஷ் நண்பர்கள் நற்பணி இயக்கம் தொடங்க ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியிருந்தது. ஹரியானாவின் ஆரவல்லி மலைத்தொடரில் திடீரென உருவான பிரம்மாண்ட அருவி சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. ஆபத்தை உணராமல் அருவியை காணவும் அதில் குளித்து மகிழவும் ஏராளமான இளைஞர்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்து வருகின்றனர். மழையிலிருந்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பின்றி அருவியில் குளிக்க வேண்டாம் என உள்ளூர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. சீனாவை தாக்கி டால்பின் புயல் காரணமாக அந்நாட்டின் கிழக்கு கடலோர பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றால் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஷாங்காயில் மெட்ரோ மற்றும் படகு சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வருகின்றனர். இத்தாலியின் சிசிலி தீவில் உள்ள உலகின் மிக தீவிரமான எட்னா எரிமலை மீண்டும் வெடித்து சிதறியுள்ளது. வான்வெளியை அடர்ந்த சாம்பல் புகை சூழ்ந்துள்ளதால் கட்டானியா சர்வதேச விமான நிலையத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது.
எரிமலையிலிருந்து லாவா குழம்பு தொடர்ந்து வெளியேறி வரும் நிலையில் வான்வழி போக்குவரத்து உச்சகட்ட சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தரவரிசையில் இடம்பெறும் இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் எண்ணிக்கை கடந்த 11 ஆண்டுகளில் 11 52 அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 2015 இந்தியாவிலிருந்து 11 நிறுவனங்கள் இருந்ததாகவும் தற்போது அது 52 உயர்ந்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் சுகந்தா மஜும்தார் எழுத்து மூலம் அளித்த பதிலில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களை வரிசைப்படுத்த NIRF நடைமுறை கொண்டுவரப்பட்டதால் போட்டி அதிகரித்து அவற்றின் கல்வித்தரம் உயர காரணமாக அமைந்ததாக அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 2025 ஆண்டு முதல் 2026 நிதியாண்டில் அதிக லாபம் ஈட்டிய முதல் 10 நிறுவனங்கள் எவை? தற்போது பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி அதிக லாபம் ஈட்டிய நிறுவனங்களில் முதலிடம் வகிக்கிறது. இதன் நிகர லாபம் 83,299 கோடி ரூபாய். இரண்டாவது இடத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் உள்ளது. இதன் நிகர லாபம் 82,390 கோடி ரூபாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் 80,775 கோடி ரூபாய் லாபத்துடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது. 76,026 கோடி ரூபாய் நிகர லாபத்துடன் HDFC வங்கி நான்காவது இடத்தில் உள்ளது. ஐந்தாவது இடத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான LICயின் நிகர லாபம் 57,453 கோடி ரூபாயாக உள்ளது. ICICI வங்கி 54,208 கோடி ரூபாய் லாபத்துடன் ஆறாவது இடத்தில் உள்ளது. டாடா குழுமத்தைச் சேர்ந்த TCS 49,210 கோடி ரூபாய் லாபத்துடன் ஏழாவது இடத்தில் உள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் 42,096 கோடி ரூபாய் மதிப்புடன் எட்டாவது இடத்தில் உள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழிலில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான ONGC 41,424 கோடி ரூபாய் லாபத்துடன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது. வோடாஃபோன் இந்தியாவின் லாபம் 34,552 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அது 10வது இடத்தில் உள்ளது. இரவில் வெளிச்சம் இருந்தால்தான் தூக்கம் வரும் என சொல்பவரா நீங்கள்? அப்படியானால் உங்கள் உடல் நலத்திற்கு ஆபத்து என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். இரவில் தூங்கும்போது அறையை அழகாக்க சிமிட்டும் விளக்குகள் அல்லது சிறிய விளக்குகளை எரியவிட்டு தூங்குவது பலருக்கும் பிடித்தமான செயலாக இருக்கும். ஆனால் இது உடல் நலத்திற்கும் தூக்கத்திற்கும் ஆபத்தானது என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மனிதர்களின் உடல் அமைப்பு முழுமையான இருட்டில்தான் இயங்கக்கூடியது. தூங்கும்போது செயற்கை வெளிச்சம் பட்டால் மூளை முழுமையான ஓய்வு நிலைக்கு செல்வது தடைப்படும் என்கின்றனர் மருத்துவர்கள். குறைந்த வெளிச்சம் கூட தூக்கத்தை தூண்டும் மெலட்டனின் ஹார்மோன் உற்பத்தியை குறைக்கும் என்றும் இதனால் உடல் கடிகாரம் குழப்பமடைந்து தூங்குவதில் சிரமம் ஏற்படும் என்றும் கூறுகின்றனர். வெளிச்சம் காரணமாக மூளை முழுமையாக ஓய்வெடுக்காமல் விழிப்பு நிலையிலேயே இருக்கும் என்றும் இதனால் காலையில் எழும்போது சோர்வு, தலை சுற்றல் மற்றும் மந்தமான நிலை ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே தூங்கும்போது அறையை முழு இருட்டாக பராமரிப்பது நல்லது என்றும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் விளக்கு தேவைப்பட்டால் வெளிச்சம் நேரடியாக கண்களில் படாதவாறு மிகவும் மங்கலான அல்லது மஞ்சள் நிற விளக்குகளை பயன்படுத்தலாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இரண்டாயிரத்து 27 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே அவகாசம் இருக்கும் நிலையில் சமாஜ்வாதி கட்சியுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்க காங்கிரஸ் தீவிரம் காட்டி வருகிறது. 2017 தேர்தலில் கடைசி நேரத்தில் கூட்டணி அமைத்ததால் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாமல் தோல்வியடைந்ததும், அதே சமயம் 2024 மக்களவைத் தேர்தலில் முன்கூட்டியே தொகுதி பங்கீடு செய்து கணிசமான இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றதுமே இதற்கு முக்கிய காரணமாகும். அந்த வெற்றியை சட்டமன்ற தேர்தலிலும் தொடர காங்கிரஸ் விரும்புகிறது. எத்தனை தொகுதிகள் என்பது முக்கியமல்ல, வெற்றி பெறக்கூடிய தரமான தொகுதிகளை தேர்வு செய்வதே காங்கிரசின் புதிய வியூகமாகும். இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் சிதறுவது தடுக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியை வலுவாக எதிர்கொள்ள முடியும் என காங்கிரஸ் நம்புகிறது.
ஹோர்முஸ் நீரிணை போன்ற ஆபத்தான கடல் வழி பாதைகளை தவிர்த்து இந்திய பெருங்கடலையும் இந்தியாவையும் நேரடியாக இணைக்கும் புதிய ரயில் பாதையை உருவாக்கும் சாத்தியக்கூறுகளை ரஷ்யா தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தால் ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக அபாயங்கள் அதிகரித்துள்ளதால் துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்தியாவை சென்றடையும் மாற்றுப்பாதையை அமைக்க ரஷ்யா திட்டமிடுகிறது. இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தால் கடல் வழி சிக்கல்கள் எதுவுமின்றி ரஷ்யா, இந்தியா இடையிலான சரக்கு போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் முன்பை விட மிக வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் விஜயின் திரைப்படங்களில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் ஆகியோர் தொடர்ந்து அரசு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். லியோ படத்தின் தயாரிப்பாளரும் விஜய்க்கு அணுக்கமானவருமான ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் பீஸ்ட் படத்தின் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா தமிழ்நாடு அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வரிசையில் தற்போது கோட் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கோவில்களுக்கான அறங்காவலர் நியமன குழுவில் உறுப்பினராக பதவி பெற்றுள்ளார். மக்கள் மேடை நிகழ்ச்சிகள் அரசியலுக்கான தளம் அல்ல என லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் நடைபெற்ற மக்கள் மேடை மக்கள் இயக்கத்தின் அறிமுக நிகழ்ச்சியில் அதன் நிறுவனரான லதா ரஜினிகாந்த் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கிராமப்புற பெண் குழந்தைகளின் கல்வி, விவசாயம் மற்றும் நிலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் கைவினைப் பொருட்களுக்கான விற்பனை கூடங்களை அமைப்பதும் இவ்வமைப்பின் நோக்கம் என தெளிவுபடுத்தினார். லஞ்ச ஒழிப்புத்துறையின் முன்னாள் இயக்குநர் அருண், அவரது மனைவி மற்றும் 2 மகள்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்ய கோரி யூடியூபர் சவுக்கு சங்கர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பினாமி பெயரில் நிறுவனங்களை நடத்தி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துள்ளதாகவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக மத்திய உள்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சகங்களுக்கும் தபால் மூலம் புகார் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியை தெருநாய்கள் கொடூரமாக கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புனேவில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சிறுமி தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 5க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் திடீரென சிறுமியை சூழ்ந்து கொடூரமாக தாக்கின. அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் சிறுமியை மீட்டு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர்.